வாங்க வீடியோக்குள்ளே போய் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு 2-3 பழம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே தோல் உரிச்சா நல்லாயிருக்கும், ஆனால் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. ஏன் வேஸ்ட்டாக போவேன்னு இது வச்சு எதாவது ஸ்நாக்ஸ் இனிப்பாக செஞ்சு கொடுக்கணும் ஒரே தொல்லை. டெய்லி எதாவது ஸ்நாக்ஸ் நம்ம இதை வச்சுப்போ ஒரு ஸ்வீட் செய்யலாம். இந்த மாதிரி உரித்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரொம்ப பலமாயிடுச்சு, அதனால் கட் பண்ணவே தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டனை இதிலே போட்டுக்கலாம். எல்லாம் இதில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். 1 டம்ளர் இனிப்பு கம்மியாக போயிடும், அதனால் 1.5 டம்ளர் எடுத்தாச்சு. குளிர பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவை நெய் போட்டு வறுக்கலாம், இல்லைன்னா பச்சையாக கூட போட்டுக்கலாம். நான் பச்சையாக தான் ரவை போடுறேன். 2 டம்ளர் ரவை ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே இதை அடிச்சுட்டு வந்துடலாம். 2 வாழைப்பழம், சர்க்கரை 1.5 குட்டி காஃபி டம்ளரில் 1.5 டம்ளரு, ரவை 2 டம்ளர் ஊற வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். பாருங்கள், 2 டம்ளர் தண்ணியில் 2 டம்ளர் ரவை ஊறிச்சு. நம்ம இப்போ இந்த வாழைப்பழமும் சர்க்கரையும் இதில் கலந்துக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்ம எதையும் தேடவே வேண்டியதில்லை. நீங்கள் வாழைப்பழம் இல்லைன்னா கூட சர்க்கரையும் ரவையும் கலந்து ஊற வச்சு நீங்கள் அடிக்க கூட தேவையில்லை, அப்படியே ஊற வச்சு அப்படியே செய்யலாம். ரவை பாருங்கள் ஒரே செகண்டில் ஊறிடுச்சு. கொஞ்சம் ஊற வச்சு செய்யணும். அதை அரைச்சிட்டு வரதுக்குள்ளே ஊறிடுச்சு பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இதுக்கு மைதா போட்டு செய்யலாம், கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் 2 இல்லை, நான் சத்து மாவு போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், சத்து மாவு. இப்போ சத்து மாவு கொட்டி 1 டம்ளர் சத்து மாவு கொட்டிக்கலாம். லைட்டாக அது பாருங்கள், ஒரே சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பு சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கலர் சோடா மாவு இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோ. ரவை போடுறேன் இல்லைங்களா, அதனால் நான் வித்தியாசமாக செய்கிறேன். சத்து மாவு போட்டு நல்ல ஸ்நாக்ஸு, நல்ல சத்து உள்ளது குழந்தைங்களுக்கு. செலவே கிடையாது, வீட்டில் இருக்கிறது வச்சு அப்படியே செஞ்சிடலாம். ரவை எல்லா வீட்லேயுமே இருக்கும், சர்க்கரை இருக்கும். நீங்கள் வாழைப்பழம் போடவே தேவையில்ல. இந்த வாழைப்பழம் போட்டு செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டு. அதுக்காக போட்டு செய்கிறேன். சத்து மாவில் எல்லாமே கலந்துருக்காங்க, அதனால் அது நல்ல சத்து. அதனால தான் சரி கட்டி இல்லாத கலக்கணும். நல்லா அப்படி அடித்து கலக்கோங்க. எல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கட்டி இல்லாத கலக்கணும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய். பாருங்கள், குட்டி கரண்டியில் அது சின்னதாகவே விடுங்க. ஏன்னா பெருசாக ஒரு கரண்டி நிறைய விட்டிங்கன்னா உள்ளே வேகாது. அரை கரண்டி எடுத்து விடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதிலே முந்திரி பாதாம் இருந்தால் கூட போட்டு அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சத்து உள்ளது. சரி, நான் சிம்பிளாக வீடியோ போடுறதுனால போடலை. முந்திரி பாதாமெல்லாம் போடலை, சிம்பிளாக வீடியோ போடலாம். எல்லார்கிட்டையும் எல்லா டைமும் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. இப்படி இந்த மாதிரி வீடியோ போட்டால் எல்லாருமே செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டு, ஒரே தொல்லை. சரி, சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுப்போம் லீவ் முடிகிற வரைக்கும். பாரு, வாங்க, ரொம்ப சிவப்பு விடாதீங்க, ஓரளவுக்கு. பாருங்க, இந்த மாதிரி எடுங்க. பாருங்க, எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு இது சும்மா இந்த டீ கடை கஜரா மாதிரி வந்துருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயே கொஞ்சம் கூட இழுக்கல. ஆனால் அந்த டீ கடை கஜரா மாதிரி அப்படியே வெடிச்சு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது எண்ணெயில் செஞ்சது. இப்போ பாருங்கள், பனையாரக்கல்லில் ஊற்றிருக்கேன். ஆயில் இல்லாத சாப்பிட்றதுக்கு காப்பர் பாட்டம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க, சாயந்தரம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு. இது ரொம்ப சத்து உள்ளது. சத்து மாவு கலந்துருக்கிறதுனால நிறைய சத்து இருக்குது இதில். நீங்களும் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு சத்தானு எல்லா இடத்துலையும் சத்து மாவு கிடைக்குது. சத்து உணவுலலாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க.
நானும் தெரிஞ்சவங்க ஒருத்தர் எனக்கு 2 பாக்கெட் கொண்டாந்து கொடுத்தாங்க. அது கொஞ்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கள ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லாரும் லைக் பண்ணுறீங்க, பார்க்குறவங்க எல்லாமே ஒரு லைக் பண்ணுங்கள். சேர்த்தாங்க இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக எண்ணெய் விட்டு பணியார கல்லில் இது மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். பாருங்கள் அப்படியே உருண்டையாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஒரே தொல்லை ஒரு அரிசியில் எடுத்து எங்கள் ரியான் கொண்டு போய் ஒரு 6-7 போட்டு வந்து இன்னும் வேணுங்களாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. எண்ணெயில் போட்டு எடுத்தது சாப்பிட்டா மொறுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் சாப்பிட்டாங்க, காலி ஆயிடுச்சு பாருங்க. இது எண்ணெயில் போட்டு எடுத்தது. இது வந்து பனையாரக்கல்லில் போட்டு எடுத்தது காப்பர் பாட்டம். சும்மா வந்து குண்டு குண்டாக உருண்டையாக வந்துருக்கு. எண்ணெயெல்லாம் சாப்பிட்லாம். இது நல்லா இது தனியாக பனையாரக்கல் போட்டது. இது எண்ணெயில் போட்டு எடுத்தது. அங்கே சூப்பராக சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு சிம்பிளாக